ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்தியை ஆண்டவர் கொடுக்க போகிறார். கர்த்தருடைய தயவினாலே இந்த நாட்டில் நீங்கள் திருப்தி அடைந்து ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. எதுலேயுமே எனக்கு ஒரு திருப்தி இல்லை, எதுலேயுமே ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலங்குறீங்களா? இல்லைங்க, இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, நான் உன்னை திருப்தியாக்கி இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை நான் நிரப்ப போகிறேன் என்று சொல்லி வாசிக்கிறேன், கேளுங்க. உபாகமம் 33 அதிகாரம் 23 நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அவன் திருப்தி அடைந்து ஆசீர்வாதத்தினால் நிரம்பியிருப்பான். கர்த்தருடைய தயவு அங்கு காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நப்தலியை ஆண்டவர் எப்படியாய் ஆசீர்வதித்தாரோ அதுபோல இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கும்படியாக அவருடைய தயவு உன் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வருகிறது, உன் தொழிலிலே கடந்து வருகிறது. நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படியாக அந்த காரியங்கள் இந்த நாளிலே கடந்து வருகிறது. இந்த நாட்களில் பார்க்கிறோம், கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவன் ஆசீர்வாதத்தினாலே நிரம்பியிருப்பான். ஒரு நிரப்புகிற ஆசீர்வாதம். என்னென்ன காரியங்களை நீங்கள் நிரப்பப்பட வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் குறைவாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் நிரப்பும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த போகிறார். நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியத்திலெல்லாம் தேவன் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே கனப்படுத்தும்படியாக, உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைவாக்கும்படியாக தேவ தயவு உன் குடும்பத்திற்குள்ளாய் இந்த நாளிலே கடந்து வருகிறது. அதன் நிமித்தம் ஒரு திருப்தியான ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்தை சூழ்ந்து ஆசீர்வதிக்க போகிறது. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? நிறைவான ஆசீர்வாதமாய் காணப்படும். அதனால தான் பார்க்குறோம், ஆண்டவர் இந்த நாளில் தயவுனால அவனை நினைச்சிட திருப்தியாக்கி அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருக்க பண்ணுகிறார். இன்றைக்கு உன்னை நிரப்புகிற ஒரு ஆசீர்வாதம் உன்னுடைய குடும்பத்திற்கெல்லாம் இன்றைக்கு கடந்து வருகிறது. எல்லா குறைகளையும் நிறைவாக்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் உன்னிடத்திலிருந்து உனக்கு கொடுத்து எல்லா வளங்களையும் செழிப்பையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பங்களிலே உடைய தயவு கடந்து வந்து ஆசீர்வதிக்க போகிறதற்காக, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் ஆண்டவரே திருப்தியாக்குங்கப்பா. இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலே எதிர்பார்க்கிற முடிவு கொடுக்கும்படிக்கு உண்மை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் சின்ன வார்த்தையின்படி அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் அதை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.